அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு கோச்சார குருமங்கள யோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். கோச்சார குருமங்கள யோகம். இந்த கோச்சார ரீதியாக குருவும் செவ்வாயும் இணைவது பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரு மங்கள யோகம்பாங்க. இப்போ அது மாதிரி யோகம் ஏற்பட போது, அதுவும் குரு உச்ச வீட்டில் இருக்கார், செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறார். ஸோ ரெண்டும் டெஃபினட்டாக எஃபெக்டை கொடுக்குங்கிறதால தான் இந்த வீடியோ தனித்து 12 ராசிகளுக்கும் போட போகிறேன். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒவ்வொரு இதையும் நம்ம பார்ப்போம். இந்த குரு மங்கள யோகம், அதாவது குருவும் செவ்வாயும் ஒரே ராசியில் இணைவது, அதாவது 18/9/2026 அன்று செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆல்ரெடி கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார். இப்போ செவ்வாயும் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. எது வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நீடிக்கும் அப்படின்னா 1/11/2026 வரைக்கும். ஆக 18/9/2026 முதல் 1/11/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மண்டலன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஷார்ப்பாக பிடிக்க முடியாது. ஒரு 1 or 2 days முன்னாடி 1 or 2 days பின்னாடி வரும். ஒரு மண்டலத்துக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போது இதோட பயன்கள் பலன்கள் என்ன, குருவும் செவ்வாயும் இணைவதால் என்ன நடக்கும், என்ன மாதிரி இந்த சூழல்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் வரும் அப்படின்னு ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாகவும் பொது பலன்களாக பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ குரு மங்கள யோகம் அப்படின்னாலே மூல நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் சம்பந்தமான விஷயங்களில் அபரிமிதமான லாபம், அபரிமிதமான நன்மை, பூர்வீக சொத்துக்கள் இருப்பது, பூர்வீக சொத்துக்கள் வழியாக பெரிய நன்மை, பெரிய அந்தஸ்து மரியாதை உயர்வது, புகழ் கிடைக்கிறது. சார் வீடு நிலம் இருக்கிறதுல எப்படி சார் புகழ் கிடைக்கும்னா அது ஒரு விஐபி பிளேஸ் மாதிரி இருக்கும், இல்லை பெரிய பரந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கும். 200 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி மெயின் பிளேஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய ப்ரைம் பிளேசஸில் அந்த இடம் இருக்கும். அது அவர் சொல்கிறது தான் விலைங்கிற மாதிரி. அதில் புகழ் வரும். அது உங்கள் இடமா, உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு அவங்கவுங்க ஆச்சரியமாக கேட்குற மாதிரி வரும். அதை மாதிரி இந்த குருமங்கள யோகம் என உச்சமாக இருக்கிறார் குரு. மற்ற ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்றதும் குருமங்கள யோகம்தான், அதுக்கெல்லாம் வெயிட்டு கம்மி. இப்போ குரு உச்சமாக இருக்கிறார், செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார். கிட்டத்தட்ட 2 பேருமே உச்ச பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 12 ராசிகளுக்கும் நிலம் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது, அதற்கான சூழல் நடக்க போகுது. எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் ரொம்ப திராவையாக இருந்தால் கூட, திராவை இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஒரு ஆவரேஜ் ஜாதகம் இல்லாட்டி பிலோ ஆவரேஜ் ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கிடுவோம், ஏதாவது வயல், தோப்பு, பிளாட்டு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா பலிதமா. இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா எப்படியோ பணம் வரும், எப்படியோ முடிப்பீங்க. அதுதான் பெரிய விசேஷம். செவ்வாய் அப்படி தான் பண்ணுவார். செவ்வாயும் காலப்புருஷ தத்துவப்படி 1-8 கூடையவனாக வருவார். அதாவது மேஷம் அண்டு விருச்சிகத்துக்கு அதிபதி. அந்த 2 ராசி 1-8 எதிர்பாராமல் நடக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். செவ்வாய்னா மோடு முட்டி கோல், எதிர்பாராமல் அடிச்சு விடுவீங்க, திட்டி விடுவீங்க, வம்பளத்தீங்க, மோடு முட்டி. அதனால தான் செல்லமாக மோடு முட்டிம்பேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அந்த கோள்கள் கொடுக்கும். ஒரு கோள் பாசிட்டிவை மட்டும் செய்யாது, நெகட்டிவும் இருக்கும். அப்போ தான் உயிரோட்டமே இருக்கும். இப்போ கரண்ட்டு லைட் எரியணுன்னாங்க பாசிட்டிவ் நியூட்ரல் ரெண்டும் வேணும். பாசிட்டிவ் ஒண்டி இருந்தால் கரண்ட் எரிஞ்சிருமா, லைட் எரியுமா?
கரண்ட்டில் அந்த மூமெண்ட் இருக்குமா? ஸோ அதை போல தான் இயற்கை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். உலகத்தில் பியூராக பாசிட்டிவ்னு எதுவும் கிடையாது. இப்போ இந்த செவ்வாய் அங்கே வந்து சேர்றப்ப உச்ச பலனை கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் வழியா அப்படின்னு வேற சொல்கிறேன். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வரக்கூடிய தனுசுக்கு அதிபதி குரு, அவரே மீனத்துக்கும் அதிபதி. ஸோ பூர்வீக சொத்துக்கள் வழியா சில செலவுகள் சிலருக்கு கொடுக்கும், சிலருக்கு திருப்தி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் அப்பா நம்மளுக்கு கிடைச்சிச்சுப்பா நிம்மதிப்பான்னு. இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கு செலவு பண்ணி ஒழுங்கு பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் இந்த ஒரு மண்டலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்ன சார் ரெண்டுத்தையும் சொல்கிறீங்க? ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் காசெல்லாம் இல்லைங்க, சும்மா கம்மியான அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கம்மியாக ஒரு டோக்கன் அமௌண்ட்டு டோக்கன் அட்வான்ஸுன்னு ஏதாவது கொடுப்பீங்க. எப்படி பணம் வரும்னு தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி பரட்டினா திடீர்னு லோனு இது பண்ணேன், அப்படி பண்ணேன், என்னமோ கட்டி முடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆகும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலம் சம்பந்தமான விஷயமாக வில்லங்கங்கள் வரும். சார் என்ன சார்? ஆமாம், வில்லங்கம் வந்து அது ஷார்ட்டாக முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு வில்லங்கம் ஏற்பட்டால் தான் அதில் அது ஒரு ஒழுங்குக்கு வரும், இல்லாட்டி அப்படியே கிடக்கும். இப்போ சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து வழியாக சண்டை வரும். எனக்கு பங்கு உண்டு, உனக்கு பங்கு உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா? குரு மங்கள யோகம் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கோச்சார ரீதியாக இந்த ஒரு மண்டலங்கிறது எக்ஸலண்ட் பீரியடு. கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. அந்த 48 நாள் நான் சொன்ன ஷார்ப்பாக சொல்கிறதுனா 18/9/26 முதல் 1/11/26 வரைக்கும் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே ஆரம்பிக்கணும். எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம், இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிக்கணும். அங்கே போய் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் மாட்டுவீங்க, உச்சமாக இருக்கும், அது ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறதே மோடு முட்டின்ட்டேன், வன்முறைக்கு உள்ள கோல். அது செவ்வாய்னாலே மோடு முட்டி நெகட்டிவ்னு சொன்னதுக்கு நெகட்டிவாக உண்டி சொல்கிறேன்னு இருக்காதீங்க. பாசிட்டிவ்னா இந்த நிலம், உடல் வலிமை, மன வலிமை, ஸ்ட்ராங்கு கோல் அது. அதனால் எடுத்தேன் கவுத்தன்னு அடிதடியில் பிரச்சனையில் போனீங்கன்னாலும் வம்பு. ஸோ இந்த காலகட்டம் நிலம் சம்பந்தமான விஷயத்துக்கு உகந்ததாக இருக்கா உங்களுக்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரணும்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் கடந்த காலம் ஒரு 6 மாதமாக எப்படி இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போகுதா, சிக்கல் இருந்தாலும் இறுதி வெற்றி கிடைக்குதா, அப்படின்னா நல்ல தசாபுத்தி இருக்குன்னு அர்த்தம். கெட்ட தசாபுத்தினா எங்கங்க இதில் உள்ளதும் போச்சு, பிரச்சனை, பயம், எதிரிக்கு பயந்துக்கிட்டு இது பண்ணுறேன். நிலம் என் சொந்த இடம்தான், அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியல, வேற ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான், அப்படி இப்படி பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னா அது கெட்ட தசாபுத்தி. அதுக்கு ஒரு சால்வ் கிடைக்கலன்னா நல்ல தசாபுத்தினா அதற்கேற்ற சூழ்நிலை சரியாகும், நீங்களும் உங்கள் புத்தியும் சரியாகும், ஸ்ட்ராங்காக பேசி சரி பண்ணிடுவீங்க. செவ்வாய்னாலே நீங்கள் திமிராக பேசுவீங்க, ஸ்ட்ராங்காக பேசுவீங்க, அது நடக்கும். ஸோ கோச்சார குரு மங்கள யோகம் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த அடுத்து பார்க்க போகிறோம். இப்போது கோச்சார குருமங்கள யோகம் மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களே அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருங்க. இதில் சில பேர் இன்டெலிஜென்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனம் பண்ணுறாங்க. த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணாதீங்க. திட்டுற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், அது உண்மையிலேயே லூசுத்தனம் தான். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனில் தான் இது எதற்கு உரிய இது, என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், அதெல்லாம் அது அந்த பேஸை வச்சுக்கிட்டு தான்
பேஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த கட்டடம் கட்டினா எப்படி இருக்கும்? அதை போல் இந்த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு சொல்லி இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி போட்டாக்க அது என்ன ஆகும்? அந்த பேஸ்மெண்ட்டே சரியில்லாமல் கட்டடம் எழுப்புற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை, அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துக்கணும். தட் இஸ் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பொறுமை கூட இல்லைன்னா நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம். இப்போ பார்ப்போம், என்ன திட்டுற மாதிரி பேசுகிறீங்கன்னா, ஆமாம் சரியில்லைன்னா திட்டுதாங்க வேணும். இப்போ இங்கே வரேன். மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா கெட்டவை அண்ட் சுப செலவுகள் வரும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன். எதிர்பாரா கெட்டவை அண்ட் சுப செலவுகள் வரும் நேரம். இப்போ இந்த தலைப்பில் என்ன புரிஞ்சிருக்கலாம்? எதிர்பாராமல் திடீர்னு சில விஷயங்கள் நடக்கும். அப்போ நெகட்டிவான இது நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். குருமங்கள யோகம்னா நிலையான சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் வரும். இது அடித்தளம். கூடவே செவ்வாய்க்கு சகோதரக்காரகன்னு உண்டு. எதிரிகள், பகை, எதிர்பாராதவன் நடக்கிற ஆக்சிடெண்ட்டு, அதற்கெல்லாம் கூட அந்த செவ்வாய் காரணமாகிறார். ஏன்னா வேகமாக போகிறப்ப தான் ஆக்சிடெண்ட் ஆகும். பொதுவாக சில பேர் ஸ்லோவாக போகிறப்பே ஆகிடும், நேரம் சரியில்லைன்னா. ஸ்லோவாக போகிறப்ப அனுச்சுன்னா 7:30 போகுதுன்னு அர்த்தம். அப்படி வரும். இப்போ உங்களுக்கு எதிர்பாரா கெட்டவை அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த செவ்வாய் நீச்ச கதியில் இருக்கார். ஆனால் நீச்ச பங்கம் ஆயிடுறார். செவ்வாயே 8ஆம் இடத்ததிபதி. பேசிக்கே இப்படி தான். வேகம் கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ சண்டைன்னு வந்துட்டா அவன் என்ன செய்கிறானோ அதை திரும்பி செய்கிற மாதிரி ஆகும். வன்முறைங்கிறது இரு பக்கமும் கூர்மையுள்ள, அதாவது இருபுறமும் கூர்மையுள்ள கத்தியும்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட வேலை பார்க்குறவங்க, சகோதர சகோதரிகள், நிலையான சொத்துக்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கலைனாக்க வம்பு. ஏன்னா இப்போ செவ்வாய் நீச்சமாகிறார். ஆனால் நீச்ச பங்கம். நீச்சங்கிறப்ப ஒரு பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும். பட் இனம் புரியாத அந்த சூழல், மற்றவங்க சப்போர்ட் இருந்தால் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சு விடுவீங்க. இப்போ நல்ல தசாபுத்தியாக இருந்தால் தப்பிச்சிடுவீங்க, பிரச்சனை இல்லை. கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் மாட்டிடுவீங்க. ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப 25% தான். அது மாதிரி குரு பகவான் உங்களுக்கு 9, 12 குடையவன், பூர்வ பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருகிறவன் உச்சமாக இருக்கிறான். ஆக பலருக்கு மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியாக சில செலவுகள், நல்ல தசாபுத்தியாக இருந்தால் சுப செலவுகள் வரும். தட் இஸ் அந்த செலவுகளை சரி பண்ணுறது, திருப்திக்காக, அதை டெவலப்மெண்ட்டுக்காக, அதை என்ஜாய்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு சுப செலவுகள் பண்ணுற மாதிரி, இல்லை பரம்பரை ஆளுங்களுக்கு, இல்லை பலருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி. ஏன்னா 9 வேலை பார்த்துச்சுன்னா ஆன்மீக ரீதியாக இல்லை பொதுநலம் சார்ந்து சில செலவுகளை கொடுக்கறது, இதெல்லாம் மேஷ லக்னம் மேஷராசிக்கு வரும். நல்ல தசாபுத்தியா கெட்ட தசாபுத்தியான்னு பார்த்துக்கோங்க. கெட்ட தசாபுத்தியாக இருந்துச்சு அப்படின்னாக்க தேவையற்ற கொடுத்து ஏமாந்துருவீங்க. அவன் நல்லவன் நினச்சி இந்த காரியம், இந்த பொது காரியத்துக்காக, இந்த சமூக அந்த நலனுக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்கிறது தப்பான ஆளை சூஸ் பண்ணிடுவீங்க. கெட்ட தசாபுத்தியாக இருந்தால். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் நல்ல ஆளை சூஸ் பண்ணுறது, இல்லை நீங்களே முன்னின்று அந்த சுப செலவுகளை பண்ணுறது, பொதுநலமாக இல்லை சுயநலமாக உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தில் உள்ள பரம்பரையில் உள்ளவங்களுக்கு நல்லது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இருந்தாலும் எதிர்பாரா கெட்டவைன்னு ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே 8ஆம் இடத்ததிபதியாக 4ஆம் இடத்துல இருக்க. அப்போ சுகக்கேடுகள் வரும். வண்டி வாகனங்களில் போகிறப்பையும் ஜாக்கிரதையாக தான் போகணும். சும்மா ரேஷ் ட்ரைவ் பண்ணுறது, இல்லை ஏதோ காஸ்ட்லியான காரு, ரொம்ப அழகான, அதுவே திருஷ்டியை ஏற்படுத்தும். ஓவராக ஏதாவது பண்ணிங்கன்னா அது எதிர்பாராத கெட்டவைகளை சந்திக்கிற மாதிரி. அது உங்களுக்கு என்ன தசாபுத்தி இருக்கோ அதுக்கேற்றபடி உடல்நிலையை பாதிக்குமா, இல்லை சொத்துக்களில் வில்லங்கங்கள், சொந்த பந்தங்கள் வழியாக வில்லங்கங்களை ஏற்படுத்துதா அப்படிங்கிறது பார்க்கணும். எதை செஞ்சாலும் உச்சமாக செய்யுங்கிறதுல கவனமாக இருக்கணும். அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கே தெரியும்ட்டேன்.
நல்ல இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, பாசிட்டிவாக இருக்குன்னா பயப்பட வேண்டாம். நிலையான சொத்துக்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, இல்லை சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன செலவுகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது எதிர்பாராமல் அந்த வாய்ப்புகள்லாம் வரும், அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தாலும் தள்ளி போட்டுருணும். இந்த ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட 48 நாள் இன்ட்ரொடக்ஷன் சொன்ன அந்த டேட்டை நாம் வச்சுக்கணும். எதுலேருந்து எது வரைக்கும் அந்த டேட்டை பார்த்துட்டு கவனமாக இருந்துக்கணும். அது 1 or 2 days முன்னாடி 1 or 2 days பின்னாடியும் கவனமாக. ஏன்னா அப்படியே எக்ஸாக்டாக இதாகாது, கொஞ்சம் அப்படி வர்றப்பயே அதோட வேலையை காட்டும். போயிடுச்சின்னு நினைப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் வேலை தொடரும், முடிக்கும், அப்படி இருக்கும். அதை பார்த்துக்கணும். மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள், உடம்புல கவனம். ரேஷ் டிரைவிங், நைட் ட்ராவல் இதெல்லாம் போகக்கூடாது கெட்ட தசாபுத்தியாக இருந்தால். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு காஸ்ட்லி காரு, பெருமைக்காக காஸ்ட்லியாக ஒரு கார் வாங்குறது, ஆடம்பரமான காரு, சொகுசு கார் அப்படின்னு பெருமைக்காக வாங்கிறது, அந்த மாதிரி. இல்லாட்டி பெரிய சொத்துக்கள் வாங்கிறது. சார் அதெல்லாம் எங்களுக்கு சார் பிழைப்புக ஓடிக்கிட்டு இருக்கோம், டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம்னா, இந்த காலகட்டத்தில் உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்குது, ஓரளவு தொழில் கிடைக்குதுங்க, வேலை கிடைக்குது, போயிட்டுருக்கு, கையில் கொஞ்சம் சேவிங்ஸும் வச்சுருக்கேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா இடத்த வாங்கிவிடணும். நீங்கள் பிலோ ஆவரேஜாக இருந்தால் கூட அன்றாடம் காட்சிகள் அப்படிம்பாங்கள்ல, இன்றைக்கி வேலை கிடைச்சா சாப்பாடு, மாதத்துக்கு 15 நாள் 20 நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயங்க. 10-15 நாள் வேலை கிடைக்காதுங்க அப்படின்னு ஆளு கூட ஏதாவது ஒரு டோக்கன் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுபடி அந்த இடம் எப்படி முடிப்பீங்கன்னு தெரியாது, முடிச்சிருப்பீங்க. இப்போ தான் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வாங்கிறதுக்கும் லோன் தரேன், கட்டுறதுக்கும் லோன் தரேங்க. இந்த நேர காலம் நல்லா இருக்கிறப்ப, நல்ல தசாபுத்தின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா, டோக்கன் அமௌண்ட்டு ஒரு சாதாரண அமௌண்ட்டு 1000, 2000, 5000, 10,000 உங்கள் லெவலுக்கு ஏற்றபடி, இடத்தின் தன்மைக்கு ஏற்றபடி ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்தா கூட நீங்கள் அதை முடிச்சிடுவீங்க. அது உங்களுடையதாக மாறும். இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் பண்ண வேண்டாம், ஏமாந்துருவீங்க. கொடுத்துட்டு எதிர்பாரா கெட்டவைன்ற இல்லை, அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க. இல்லை அதில் வில்லங்கம் உள்ள சொத்தை வாங்கியிருப்பீங்க, அதில் லாக் ஆகிடுவீங்க. அதில் ஏகப்பட்ட பேர் அது பரம்பரை சொத்து மாதிரி, அதுக்கு வாரிசுகள்னு ஏகப்பட்ட பல வில்லங்கங்கள் வர்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த காலகட்டம் நிலையான சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்கும். இருந்தாலும் மற்ற காரகங்கள், சகோதரர்கள் வழி, சொந்த பந்தங்கள் வழியாக, கூட இருக்கிறவங்க வழியாக, இல்லை குருமார்கள் பெரிய ஆளுங்க அவங்க வழியாலாம் வெள்ளங்கம் வர மாதிரி. ஏன்னா உச்சமாக இருக்குது, எதை செஞ்சாலும் உச்சமாக செய்யும். நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அங்கே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ மேஷ லக்னம், மேஷராசிக்கு உங்கள் லக்னாதிபதியே செவ்வாயாக வர்றதால தான் ஜாக்கிரதை. ஏன்னா இந்த குரு மங்கள யோகம் 4ஆம் இடத்துல இருக்கு. சொத்து சுகம் அதுக்கு 4ஆம் இடத்தை சொல்லுவாங்க. அப்போ அங்கே காரகோ பாவனாஸ்தின்னு, அந்த காரகம் கெடுது. இந்த காரகக்கோள் அந்த காரகத்துக்குரிய பாவத்தில் இருந்தால் அது நாஸ்தி ஆகிடும், கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு பொது இது உண்டு. பட் ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப இந்த காரகோ பாவனாஸ்திங்கிறது எடுபடாது, நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக மேஷ லக்னம், மேஷராசி அன்புள்ளங்கள் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படக்கூடியது. ஏன்னா எதிர்பாரா கெட்டவைன்ட்ட. மேலும் சுப செலவுகள், இப்போ செலவு பண்ணுறீங்கன்னா நேரம் நல்லா இருக்கா, இது முறையான காரியமா, பெரியவங்க மூத்தவங்க எல்லோருக்கிட்டையும் ஆலோசனை, நேர்மையானவங்க ஒழுங்கானவர்கள் நல்லவர்கள்ட்டெல்லாம் ஆலோசனை கேட்டு செஞ்சால் நல்லது. இல்லாட்டி மூடு முட்டித்தனமாக டபுக்கு டபுக்குன்னு செஞ்சு விட்டு சிக்கலில் மாட்டுற மாதிரி வந்துடும், ஜாக்கிரதை. ஏன்னா கோள் பாசிட்டிவ் ஒண்டி செய்யாதுன்னு இருக்கேன், நெகட்டிவும் செய்யும். ஒரு விழிப்புணர்வோடு செயல்படணும். இதே உங்கள் ஜாதகம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்ல தசாநாதனும் சூப்பராக இருக்கான், யோகத்தை கொடுக்குற மாதிரி, புத்திநாதனும் நல்ல யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கான் அப்படின்னா தொட்டது தொடங்கும், தகுதிக்கு மீறிய விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஏன்னா ராகு 11ஆம் இடத்துல இருக்கான், 12ல் வேற 11ஆம் இடத்துல இது இருக்கான். லாபம் பின்னாளில் இன் ஃபியூச்சர் கிடைக்கிறதுக்காக நல்ல செலவுகள் பண்ணுற மாதிரி வரும். 9 கூடவும் உச்சம்,
கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், மிராக்கிள் நடக்கும். ஆனால் கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் மாட்டிக்கிற மாதிரி ஆகும். அப்போ ஒரு அனுபவம் தான் கிடைக்கும். அது பார்த்துக்கணும். தயவு செய்து அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புலங்கள் ஜப தியானம் கம்பல்சரியாக பண்ணிக்கங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. இது நிலையான சொத்துன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். அதுவும் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயாக போகிறதால, அவன் நீச்சமாகிறதால, நீச்சம்னாலே வீக்காக இருக்காருன்னு அர்த்தம். அங்கே நீச்ச பங்கமாகிறதால ஒரு ஒரு குருட்டு தைரியம் போல் வரும். ஒரு கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி வீக்காகவும் இருக்கும், வெளியில் சீனை விடுற மாதிரி வரும். ஏன்னா குரு அது மாதிரி பண்ணுவார். உச்சமாக இருக்கார், செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதால சூழலை வையாமனா நான் பயந்துக்கிட்டு கம்முன்னு தான் சார் இருந்தேன், தூண்டி விட்டான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகும். தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்கள். ஒரு விழிப்புணர்வு இருக்கும், உள்ளுணர்வு சொல்கிறத கேட்குற மாதிரி வந்துடும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.